ஜெய் ஸ்ரீராம். அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்பட்டு ஒரே மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. 60 லட்சம் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாலராமரை தரிசனம் செஞ்சுட்டு காணிக்கையா இவ்வளவு தொகையை கொடுத்ததா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம பக்தர்கள் காணிக்கையா செலுத்திருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி நகைகளுடைய மதிப்பு மட்டும் கேட்டீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவோம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான தங்கம் வெள்ளி பொருட்களை இங்க காணிக்கையா செலுத்தியிருக்காங்களாம். வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில பிரம்மாண்டமான முறையில ராமர் கோயில் கட்டப்பட்டுட்டு வருது. 3 அடுக்குகளா இந்த கோயில் கட்டப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தான் இந்த கோயிலுடைய முதற்கட்ட பணிகள் நிறைவடைஞ்சு கடந்த ஜனவரி 22ஆம் தேதி பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த கோயில் திறக்கப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த கோயிலை திறந்து வச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து பக்தர்களுக்கு தரிசனம் செய்யறதுக்கான அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அப்படி இந்த ஒரு மாதத்துல மட்டும் 60 லட்சம் பக்தர்கள் வந்து ராமரை தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காங்களாம். அப்படி இங்க வந்த பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காசோலை மூலமாவும் காணிக்கை செலுத்தியிருக்காங்களாம். இப்படி பக்தர்கள் செலுத்தின காணிக்கையினுடைய தொகை மட்டும் 25 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. இது தவிர 25 கிலோ அளவிலான தங்கம் வெள்ளி மற்றும் நகைகளை பக்தர்கள் காணிக்கையா செலுத்தியிருக்கிறதாகவும் தகவல் வலம் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மாதத்துக்குள்ளேயே இவ்வளவு காணிக்கை இந்த கோயிலுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சூழல தான் ராமநவமி பண்டிகையும் வர இருக்கு. இந்த பண்டிகை அப்போ இன்னமும் கூடுதலான பக்தர்கள் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால உண்டியலினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க போறாங்களாம். ஏற்கனவே இந்த கோயில ரசீதுகள் வழங்குறதுக்காக 12 கணினிமயமாக்கப்பட்ட கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பக்தர்களை கையாளுறதுக்கு ஏற்ற வகையில இந்த கோயில்ல எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுட்டு வரதா சொல்லப்படுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.